Hello guys, welcome back to Morattu single gaming channel. நான் தான் உங்க லியான் பேசுகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு செம்மையான ஈவெண்ட் ஒன்று வந்துருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு போடலான்னு இருந்தால் பட் அதை நம்ம போட முடியல. சரி இப்போ ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஈவெண்ட்டை எடுத்துருவோம் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் ஒரு ஈவெண்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க கைஸ், நம்ம அந்த ஈவெண்ட்டை போய் சுற்றிடுவோமே. சரிங்களா, வாங்க 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 வாங்க. ஓகே, எல்லோரும் வந்துட்டீங்களா? வந்தவங்களாம் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க, அதாவது லைக்கை தட்டி விட்ருங்க. சரிங்களா, இது வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நீ போகிற மேட்ச் வந்துட்டு பூயா அடிக்க முடியாது. ஸோ அது சொல்லிட்டேன். வர்றவங்க எல்லாருக்குமே ரேங்க் மேட்ச் போனீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே ஹேக்கராக தான் வருவாங்க. இதுதான் என் சாபம். சரிங்களா, சரி அதெல்லாம் விட்டுருங்க. சரி, இந்த பண்டலு ஆக்சுவலாக நான் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இல்லை. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்டல் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த பண்டலெல்லாம் எடுக்கிறது இல்லை. அப்போ என்ன கிளிக்கிறதுடா நீ வந்து ஈவெண்ட்டை பற்றி போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா, அந்த ஷூ அதெல்லாம் வந்துட்டு அந்த சட்டை மட்டும்தான் அதுக்கு மேட்சிங்காக, அதாவது கொஞ்சம் லெஜெண்டரியாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, மொக்கையாக இருக்குது. நம்ம வந்துட்டு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அந்த எமோட்டு. சரிங்களா, அந்த எமௌண்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. சரி, இந்த பண்டல் வந்துட்டு யாரெல்லாம் பிடிச்சிருக்குதோ கண்டிப்பாக வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ ஸோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு எவ்வளோ டைமண்டில் கிடச்சிச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பண்டல் வந்து, அதாவது இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா, லைக் போடாமல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கடைசியாக வந்து 499 டைமண்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இந்த எமௌண்ட் தான் கைஸ், இந்த எமௌண்ட் தான் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. 4 ட்ரோன் எண்ணியே வந்துட்டு தாக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லைங்களா. அதனால தான் நான் ஐஎம் பாவம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, இருந்தாலும் நம்ம வந்துட்டு ரிமோட் நம்மக்கிட்ட தான் இருந்துச்சு, அதனால் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ சுற்ற போகிறோம். சரிங்களா, ஸோ சுற்ற போகிறோம். ஃப்ரீ ஸ்பின்னில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ஃப்ரீ ஸ்பின்னில் நமக்கு எப்படி இருந்தாலும் தத்தியாக ஏதாவது கொடுப்பானுங்க. சரி, அதுதான் என்னன்னு கிடைக்குதோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு பேகு கிடச்சிருச்சு. ஸோ இந்த பேக்கை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அந்த பேகு நான் யூஸும் பண்ணுறதில்ல. நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்பின்னை சுற்றிடுவோம். அடுத்த ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் ராயல் வவுச்சர் கொடுத்துட்டானுங்க. இந்த டைமண்ட் ராயல் வவுச்சர் இப்போ வந்துட்டு நமக்கு ஃபீமேல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மேல் வரும்போது சுற்றிக்கலாம். சரிங்களா, அதாவது மேல் பண்டல் வரும்போது நம்ம சுற்றிக்கலாம். அடடா, இந்த பேராஷூட்டு நம்மக்கிட்ட இல்லையா? நம்மக்கிட்ட இல்லாத பேராஷூட்டாக கொடுத்துருக்காங்களே. சரி, ஓகே, அது நல்ல ஒரு விஷயம் தான். அடுத்து வந்துட்டு ஒரு 39 என்னமோ சுற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகே கொடுத்துட்டானுங்க. நம்ம பிரவீன் வந்ததுனால ஏகே கொடுத்துட்டானுங்க. ஸோ நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 69 சுற்றி பார்ப்போமே. சரி, நமக்கு அந்த எமௌண்ட் கிடைச்சா போதும். சரிங்களா, அந்த எமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்ன்றது மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 99 எனக்கு தெரிஞ்சு கன் கிரேட் தான் கொடுப்பானுங்க. சரி, பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா சொன்னேன்னா இல்லையா, நமக்கு அந்த கன் கிரேட் தான் கொடுப்பானுங்க. சரி, நான் 199 என்ன விழுதுன்னு பார்த்துருவோம். எல்லாம் மனசு திடப்படுத்திக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு எமௌண்ட்டு கிடச்சிச்சு. வேறு லெவலில் எமௌண்ட்டு கிடைச்சதில் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு 501 டைமண்ட் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இந்த 501 டைமண்டில் 499 தானே. ஸோ அதை வந்துட்டு ஸ்பின் பண்ணி எடுத்துருவோம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த பண்டில் போடுறது இல்லை, இருந்தாலும் ஒரு கலெக்ஷன்ஸ்க்காக நம்ம எடுத்து வச்சுருவோம். சரிங்களா, இந்த பண்டல் வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க விட்டுருங்க. ஆனால் அதுக்காக வந்துட்டு இது சுற்றியே ஆவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் வேறு எதுக்கும் இல்லை. இந்த எமௌண்ட் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துருவோமே. அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்குது. எங்கே வைக்கலாம். இந்த மணியெல்லாம் என்னதுக்கு நமக்கு இந்த எமௌண்ட் விடுறோம். ஸோ ஓகே, வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே ஐஸ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஈவெண்ட் வந்துட்டு எனக்கு எப்படி கிடைச்சி
உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் பூயா அடிக்க முடியாது. ஸோ அது கிளாஸ் கோடாக இருந்தாலும் சரி, ரேங்கடாக இருந்தாலும் சரி, இல்லை கிளாசிக்காக இருந்தாலும் சரி. ஸோ சொல்லிவிட்டேன். ஸோ ஓகே ஐஸ், அப்படியே ஒரு மறக்காமல் லைக்கை தெரிய விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். See you later. Bye bye guys and thanks for watching.